Hey guys, welcome back to our channel Stylish Amruchi. நம்ம இன்னைக்கு சமந்தாவோட தெரி சாரி லுக் தான் பார்க்க போறோம். ஸோ இது ஆக்சுவலி ரொம்ப ஒரு ட்ரெண்டிங்கான லுக், நிறைய பேர் ரீக்ரியேட் பண்ணி நான் பார்த்துருக்கேன். ஸோ டஸ்கி ஸ்கின் டோன்ல ரீக்ரியேட் பண்ணால் எப்படி இருக்குன்றதை நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் ரொம்ப எக்ஸைட்டாக இருக்கேன் இந்த லுக்கை ரீக்ரியேட் பண்ணுறதுக்கு. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து இது மாதிரி ஒரு லுக் வந்து ரீக்ரியேட் பண்ணணும்னு நினச்சேன். பட் நான் எனக்கு என்ன தோணுன்னா, ஓகே நம்ம டஸ்கி ஸ்கின் யூஸ்வலாக வந்து ஹீரோயின்ஸ்லாம் வந்து ஃபேராக இருப்பாங்க, ஸோ அது செட் ஆகுமா அப்படின்ற மாதிரி லைட்டாக எனக்கு கொஞ்சம் டவுட் இருந்தது. பட் ரெஸ்பெக்ட் ஆஃப் ஸ்கின் கலர் ஜஸ்ட் மேக்கப் ரீக்ரியேஷன். ஸோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் இது பண்ண போகிறோம். ஸோ இந்த லுக்கை தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். நான் வந்து பிக்சர் போடுறேன். ஸோ இந்த லுக்கு தான் நம்ம ரீக்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ சமந்தாக்கு இந்த லுக்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு காட்டன் சாரீ வந்து கட்டியிருக்காங்க. ஸோ ஆரஞ்ச், ஒயிட் அண்ட் பிளாக் இதெல்லாம் சேர்ந்து. ஸோ நானும் அதே மாதிரி தான் ஒரு காட்டன் சாரீ வந்து கட்டியிருக்கேன். லைக் அதே எக்ஸாக்ட் சாரீ கிடையாது. ஸோ எங்கள் அம்மா வார்ட்ரோப்லேருந்து எனக்கு இதான் கிடச்சிது. ஸோ இது கிட்டத்தட்ட கொஞ்சம் க்ளோசஸ்ட் மேட்ச் இந்த சாரீ தான் கிடச்சிது. ஸோ இந்த சாரீ தான் நான் வியர் பண்ணியிருக்கேன், ஒன் ஃபிட்டில் வியர் பண்ணியிருக்கேன். அண்ட் அதே மாதிரி சம்மந்தா மாதிரி வந்து நான் ஹேர் ஸ்டைலும் பண்ணியிருக்கேன். ஸோ ஒன்றும் பெருசாலாம் இல்லை, ஜஸ்ட் இந்த சைடு வந்து நம்ம வந்து எப்போவுமே வந்து அது பேர் என்னன்னு தெரியல, ஜஸ்ட் சுருட்டி இங்கே பின் குத்திட்டு நான் வந்து ஃப்ரெஞ்ச் ப்ரைட் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வர மாதிரி ஃப்ரெஞ்ச் ப்ரைட் போட்டிருக்கேன். ஸோ ஃபுல்லாக ஃப்ரெஞ்ச் ப்ரைட் போட்டு கீழே வந்து ஜஸ்ட் பின் பண்ணியிருக்கேன். ஸோ இவ்வளோ தான் அவுட்ஃபிட் அண்ட் ஹேர் வந்து முடிஞ்சது. நம்ம நெக்ஸ்ட் வந்து மேக்கப் போயிடலாம். ஸோ மேக்கப் தான் நம்ம எனக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலில் பார்க்குறீங்கன்னா டேக் அ மோமெண்ட் டு சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஸ்டைலிஷ் அம்ருச்சி டேலண்ட் நோட்டிஃபிகேஷன் பண்ணிருக்கோம். இதே மாதிரி மேக்கப் வீடியோஸ், மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ், ஹால்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் இன்னும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும், போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நாங்கள் நிறைய அப்டேட்ஸ் தருவேன், நம்ம இன்னும் நிறைய கனெக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சம்மந்தோட இந்த லுக் பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு ஃப்ளஷியாக, ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷான லுக். ரொம்ப பிங்க் சீக்ஸ், அப்படியே ரொம்ப க்ளோயி ஸ்கின், ரொம்ப சட்டிலான நியூட் லிப்ஸ், ரொம்ப சட்டிலான ஐப்ரோ. ஸோ இது மாதிரி தான் லுக். ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நீங்கள் எவ்ரிடே கூட இதை க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு சாரீ வியர் பண்ணுறீங்க, உங்களுக்கு ரொம்ப சட்டிலான அந்த ரோசி ஃப்ளஷி சீக்ஸோட ஒரு நியூட் லிப்ஸோட லுக் வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணலாம். நான் வாஷஸ்க்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து பாண்ட்ஸ் லைட் வாஷ் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் எல்லாம் மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன். ஸோ மாய்ஸ்சரைஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் கொஞ்சம் க்ளோயாக, கொஞ்சம் நல்லா சாஃப்ட் அண்ட் சப்பலாக ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன பண்ணணும்னா வந்து நம்ம வந்து ப்ரைமர் அப்ளை பண்ணணும். ஸோ ப்ரைமர் அப்ளை பண்ணதுக்கு முன்னாடி கொஞ்சம் வந்து நான் வந்து இந்த மாய்ஸ்சர் ஸ்கின்குள்ளே செட்டில் ஆகிறதுக்கு டைம் கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு 5 minutes ஆனதுக்கப்புறமா நம்ம வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடும். இது ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ப்ரைமருக்கு வந்து நிவ்யா ஆஃப்டர் ஷேவா வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ எதுக்கு நிவ்யா ஆஃப்டர் ஷேவா யூஸ் பண்ணுறேன், இது ஸோ இது லைட்டாக வந்து ஸ்கின் வந்து மாய்ஸ்சரைஸும் பண்ணும், உங்களுக்கு ப்ரைமராகவும் ஒர்க் ஆகும். ஸோ அதனால நான் வந்து இதை சூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது வந்து லைக் இலுமினேட்டிங் ப்ரைமர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இது நல்லா ஃபிங்கர்ஸில் வந்து வார்ம் பண்ணிவிட்டு இது ஸ்கின்குள்ள அப்சர்வ் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நீங்கள் டக்கு டக்குன்னு மற்ற ப்ராடக்ட் போனீங்கன்னா வந்து எதுவுமே ஒட்டாது, லைட்டாக வழுக்கிட்டு வந்துடும். ஸோ அதனால இந்த ஸ்கின்குள்ள நல்லா அப்சர்வ் ஆகிட்டு ஒரு 1 or 2 minutes ஆகும் அப்சர்வ் ஆகிறதுக்கு. இப்போ இது ஸ்கின்குள்ளே அப்சர்வ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் கலர் கரெக்ட் பண்ண போகிறேன். ஸோ கலர் கரெக்டிங் வந்து நான் NYBay கலர் கான்டோர் ஸ்டிக் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ உங்களுக்கு பிம்பிள் மார்க்ஸ் அது மாதிரிலாம் இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். என்னோட ப்ளூ ஹெவன் ஸ்பாஞ்ச் வச்சு நான் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நல்லா ஈரமாகிட்டேன். இதை இன்னும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா ப்ளூ ஹேண்ட் ஸ்பஞ்ச் வந்து யூஸ்வலாக அந்த ப்ராடக்ட் வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ நான் அப்ளை பண்ண ப்ராடக்ட் எல்லாமே காணாம போயிடுச்சு. இப்போ கலர் கரெக்டர் பிளெண்ட் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஃபவுண்டேஷனுக்கு போயிடலாம். ஃபவுண்டேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்மந்தாக்கு ரொம்ப ஒரு லைட்டான கவரேஜோட, ரொம்ப ஹெவியாக இல்லாமல், ரொம்ப ஸ்கின் மாதிரி இருக்க வந்து ஒரு ஃபவுண்டேஷன் தான் அப்ளை பண்ண மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப பார்க்க வந்து ஹெவியாக இல்லை, மேக்கப் ரொம்ப கேக்கியாக இல்லை. ஸோ நானும் எனக்கு வந்து ஒரு லைட் டு மீடியம் கவரேஜ் இருக்க ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ரொம்ப ஃபுல் கவரேஜ் இருக்க ஃபவுண்டேஷன் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து அந்த லுக் வந்து உங்களால் அச்சீவ் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையும் இருக்கிற ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஃபிட்மி வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது ஃபிட்மி இன் ஷேட் வந்து 338 ஸ்பைசி ப்ரௌன். ஸோ நான் வந்து சீக்கிரம் வந்து ஒரு ஃபவுண்டேஷன் வீடியோ வந்து போட போகிறேன். ஸோ என்னோட ஃபேவரட் ஃபவுண்டேஷன்ஸ் என்ன ஃபவுண்டேஷன்ஸ்லாம் உங்களுக்கு டஸ்கி ஸ்கின்க்கு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குன்ற மாதிரி. ஸோ சீக்கிரம் அந்த வீடியோ உங்களுக்கு வரும். பேச போகிற ஃபவுண்டேஷன்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி ரிவ்யூவில் பேசாத சில பாயிண்ட்ஸ்லாம் வந்து அந்த வீடியோவில் வந்து நான் இன்க்ளூட் பண்ணுவேன். எனக்கு ஃபிட்மிலே வந்து லைட்டாக கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்குது. பட் அதை பற்றி நான் இப்போ பேச விரும்பல. நான் என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில் வந்து பேசியிருந்தேன். ஸோ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியல.
ஸோ நான் அந்த வீடியோவில் வந்து அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் பற்றி வந்து நான் மென்ஷன் பண்ணுவேன் கண்டிப்பாக. இப்போ ஒரு பம்ப் அளவுக்கு வந்து நான் ஃபிட்மி ஃபவுண்டேஷன் தான் எடுத்துட்டு ஸ்பஞ்ச் எடுத்துக்கிறேன். ஸோ ஸ்பஞ்சில் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கு கவரேஜ் வந்து ரொம்ப ஷியராக இருக்கும், ரொம்ப கேக்கியாகவும் ஆகாது. நிறைய பேர் வந்து ஃபிட்மி ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது, நீங்கள் 340 ட்ரை பண்ணுங்க ரெக்கமெண்ட் பண்ணுறீங்க. ஸோ ப்ராப்ளம் என்னன்னா ஃபிட்மி வந்து உங்களுக்கு பயங்கரமாக ஆக்சிடைஸ் ஆகும். எங்கிட்ட இருக்க ஃபவுண்டேஷன்லேயே ஃபிட்மி மாதிரி ஆக்சிடைஸ் ஆகிற எந்த ஃபவுண்டேஷனும் என்கிட்ட கிடையாது. உங்களுக்கு 2-3 ஷேட் டார்க்காக ஆரஞ்சாக ஆக்சிடைஸ் ஆகும். ஆக்சுவலி இதை பற்றி தான் வந்து என்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியும் நான் பேசியிருந்தேன். ஃபிட்மி எனக்கு அவ்வளோ ஃபேவரட் கிடையாது, பட் இட்ஸ் அ குட் ஃபவுண்டேஷன். உங்களுக்கு ஆக்சிடேஷன் ப்ராப்ளம் இல்லைனா பரவாயில்ல, பட் 338 பயங்கரமாக ஆக்சிடைஸ் ஆகும். ஸோ ஒருத்தவங்களுக்கு ஒப்பீனியன்ஸ் மாறும், எனக்கு ஒர்க் ஆகுது, உங்களுக்கு ஒர்க் ஆகலாம். ஸோ யா, நான் நல்லா டேப் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணிட்டேன். கவரேஜ் வந்து எனக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கு, பட் இன்னும் கொஞ்சம் கவரேஜ் வேணும். ஸோ அதுக்கு நான் திருப்பி ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. அதுக்கு பதிலாக என்ன பண்ண போகிறேன்னா கன்சிலர் யூஸ் பண்ணிக்கிறேன். என்னோட வெட் n வைல்ட் கன்சிலர் டார்க் ஓக் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன். இங்கே ஃபவுண்டேஷன்லேயே திருப்பி கவரேஜ் பில்டப் பண்ணிங்கன்னா வந்து கொஞ்சம் கேக்கே ஆகுற மாதிரி இருக்கும். நான் கன்சிலர்ஸ்க்குன்னு தனியாக வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தேன். ஸோ டஸ்கி ஸ்கின்க்கு என்னென்ன கன்சிலர்ஸ்லாம் தேவை, என்னென்ன பிராண்டில் என்னென்ன கன்சிலர்ஸ் நீங்கள் வாங்கலாம் அப்படின்ற மாதிரி. ஸோ அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலாம், டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன். ஸோ ப்ளீஸ் போய் பார்த்துக்கோங்க. ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் கன்சிலர்ஸ் உங்களுக்கு என்ன ஷேட் அவைலபிளாக இருக்குது மார்க்கெட்டில் உங்களோட ஸ்கின் டோனுக்கு. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து கன்சிலருக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கும். ஃபவுண்டேஷன் கூட வாங்கிடும், பட் கன்சிலர் வாங்குறது பெரும் பாடாக இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்குக்கு வந்து நான் இன்னும் எதுவுமே அப்ளை பண்ணல. ஸோ நெக்குக்கு வந்து நான் யூஸ்வலாக அப்ளை பண்ணுற மாதிரி வந்து என்னோட வெட் n வைல்ட் ஃபவுண்டேஷனை யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கழுத்து கீழே வந்து இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா கழுத்து கீழேயும் அந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபேஸும் நெக்கும் லைட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் பிளெண்ட் பண்ணலன்னா. ஸோ இந்த இடத்துல நல்லா இப்படி பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் ஃபவுண்டேஷன் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த இடம்லாம் லைட்டாக ஹைலைட்டாக இருந்தது. ஸோ நம்மளும் வந்து ஹைலைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நான் எல்லைகள் கன்சிலர் இன் ஷேட் ஃபான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்க நம்ம ஹைலைட் பண்ண வந்து ஃபேஸ் வந்து இன்னும் எவ்வளோ லைட்டாக பிரைட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ உங்கள் அண்ட்ரேஸ் வந்து பிரைட் ஆனாலே ஃபேஸ் லைட்டாக பிரைட்டான மாதிரி இருக்கும். ஸோ இங்கேயும் வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் டேப் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோ. இப்போ நம்ம பவுடரில் செட் பண்ணிக்க போகிறோம். ஸோ பவுடருக்கு வந்து நான் வந்து RCMA நோ கலர் பவுடர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எந்த டிரான்ஸ்லூசன்ட் பவுடர் இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. என்கிட்ட RCMA இருக்குது, அதனால அதை யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட எது இருந்தாலும் நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஃபேஸ் ஃபுல்லாக வந்து செட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா சமந்தாக்கு வந்து ஃபேஸ் வந்து ரொம்ப க்ளோயாக இருந்தது நான் சொன்ன மாதிரி. ஸோ நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணிட்டீங்கன்னா மேட்டிஃபை ஆன மாதிரி ஆகிடும் ஃபேஸு. ஸோ நான் ஃபேஸ் ஃபுல்லாக செட் பண்ணாமல் ஜஸ்ட் வந்து அண்டர் ஐஸ் உங்களுக்கு எங்கே க்ரீஸ் ஆகுமோ அங்கே மட்டும் செட் பண்ணிக்கோங்க, எங்கே ஸ்வெட் ஆகுமோ அது மாதிரி இடத்துல. ஸோ நான் ஃபர்ஸ்ட் வந்து அண்டர் ஐ செட் பண்ணிக்கிறேன். அப்புறம் என்னோட நோஸும் செட் பண்ணிக்கிறேன். எனக்கு நோஸ் யூஸ்வலாக வந்து சீக்கிரம் வந்து அங்கே ஃபவுண்டேஷன் போயிடும். ஸோ இங்கே ஸ்மைல் லைன்ஸ் கிட்டலாம் நல்லா செட் பண்ணிக்கிறேன். ஸோ இது மாதிரி ஒரு ப்ரஷ் யூஸ் பண்ணிக்கிறேன் செட் பண்ணுறதுக்கு. உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிசைஸாக செட் பண்ண முடியும். நீங்கள் ஸ்பஞ்ச் கூட யூஸ் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஸோ என் ஃபோர்ஹெட் எல்லாமே செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா சமந்தாக்கு ரொம்ப தின்னாக இருந்தது, ரொம்ப ட்ராமாட்டிக்காக, ரொம்ப தின்னாக, ரொம்ப நேச்சுரலாக இருந்தது. ஸோ நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஸ்பூல் வச்சு நான் தான் என்னோட ஐப்ரோஸ் வந்து ப்ரஷ் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு தெரியும் ப்ரிசைஸாக நான் எங்கே வரையணும்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்து மிஸ் கிளேர் ஐப்ரோ பென்சில் இன் ஷேட் டார்க் ப்ரௌன் எடுத்துக்கிறேன். ஸோ சமந்தாக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆர்ச்டாக இல்லை. ஸோ ஐப்ரோஸ் கொஞ்சம் ஆர்ச்டாக இருக்கும், உங்களுக்கு ரொம்ப ஃப்ளாட்டாக இருந்தது ஐப்ரோஸ். ஸோ அதே தான் நான் வந்து நானும் வரைய ட்ரை பண்ணுறேன். ரொம்ப ஃப்ளாட்டாக வரையினேன், ஆர்ச் பண்ணி வரையாமல்.
ஸோ நான் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப லைட்டாக வரைஞ்சிருக்கேன். ஸோ நீங்களே பார்க்கலாம். திருப்பி நான் வந்து ப்ரஷ் பண்ணி விட்டுக்கிறேன். ப்ரஷ் பண்ணி விட்டுட்டு என்ன பண்ண போகிறேன்னா லைட்டாக வந்து நான் ஐப்ரோஸ் வந்து க்ளீன் பண்ணிக்க போகிறேன் கன்சிலர் யூஸ் பண்ணி. அதுக்கு வந்து திருப்பி நான் வந்து எலகல் கன்சிலர் அண்ட் ஷேட் ஃபானே வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது மாதிரி ஃப்ளஃபி பிளெண்டிங் ப்ரஷ் வந்து நான் எடுத்துக்கிறேன். என் ஐப்ரோஸே வந்து நான் சமந்தா ஐப்ரோஸ் மாதிரி ரொம்ப தின்னாக வந்து ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ எக்ஸ்ட்ராஸ்லாம் வந்து கன்சிலர் வச்சு வந்து நான் வந்து ஹைட் பண்ணிட்டேன். ஸோ சமந்தா ஐப்ரோஸ் மாதிரி என்னோட ஐப்ரோஸ் ரொம்ப தின்னாக இருக்குது இப்போ பார்க்கறதுக்கு. ஸோ இப்போ நான் என்ன பண்ண போனால் ஐஷேடோக்கு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து நான் ஐஷேடோ பேஸ்க்கு வந்து திருப்பி இதே கன்சிலர் தான் யூஸ் பண்ண போகிறேன். திருப்பி அதே பிளெண்டிங் ப்ரஷ் வச்சு என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட் வந்து நான் வந்து பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த பேஸ் வந்து நம்ம பவுடரில் செட் பண்ணிக்கணும். ஸோ அப்போ தான் க்ரீஸ் ஆகாது. ரொம்ப லைட்டாக அதே ஆர்சமி பவுடர் எடுத்து என் பேஸ் வந்து நான் செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஐஷேடோ. ஸோ ஐஷேடோ வந்து ரொம்ப சிம்பிள் தான், யார் வேணால் ஈஸியாக பண்ணலாம். லைக் லைட்டாக அந்த ஆரஞ்சிஷ் பிங்கிஷ் ஸ்டோன்ஸ்லாம் வந்து ஐஷேடோ இருந்தது. ஸோ நம்ம அதே தான் ஃபாலோ பண்ண போகிறோம். நான் அதுக்கு வந்து டம்மி எக்ஸ் ரெவல்யூஷன் பேலட் வந்து எடுத்துக்கிறேன். ட்ராபிக்கல் பேரடைஸ் பேலட். ஸோ இதில் வந்து நான் பிங்க்ஸ் அந்த ஆரஞ்சஸ் அதெல்லாம் இருக்குது. ஸோ நான் இதுலேருந்து யூஸ் பண்ணிக்கிறேன். உங்ககிட்ட ஏதாவது பிங்க் ஆரஞ்சஸ் இருக்கிற எந்த பேலட் இருந்தாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதே பேலட் தான் யூஸ் பண்ண அவசியம் கிடையாது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்க ஆரஞ்ச் ஷேட் வந்து நான் எடுத்துக்கிறேன். ஜஸ்ட் எக்ஸஸை டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கோங்க. சாண்ட்க்கு பார்த்தீங்கன்னா அவ்வளவா வந்து ஐஷேடோ வந்து அப்ளை பண்ண மாதிரி கூட இருக்காது. ஸோ நீங்கள் ரொம்ப சட்டலாக அப்ளை பண்ணால் போதும். ஸோ ரெண்டு சைடும் நம்ம ட்ரான்ஷன் அப்ளை பண்ணிட்டோம். ஸோ வந்து க்ரீஸ் கலர் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து இந்த பிங்க் கலர் ஷேடு தான் நான் எடுத்துக்கிறேன். பிங்க் இல்லை ரோஸ் கலர் ஷேடு நான் எடுத்துக்கிறேன். ஸோ ரொம்ப லைட் என்னதான் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு ஜஸ்ட் க்ரீஸ் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஹார்ஷ் லைன்ஸ் இல்லாமல் நல்லா பிளெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. பிளெண்டிங் ரொம்ப முக்கியம். இப்போ வந்து என்ன பண்ண போறோம்னா இந்த ஐசி பிங்க் ஷேட் ஒரு மாதிரி நல்லா பிங்க் லைட் பிங்க் கிளிட்டரி ஷேட் எடுத்து லைட்டாக சென்டர் ஆஃப் த ஐலிட்ஸில் மட்டும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஐஷேடோ வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இவ்வளோ தான் நம்ம ஐஷேடோ. இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இதுவே வந்து அந்த சாரிக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ உங்கள் எக்ஸஸ் விழுந்தது வந்து நான் பவுடர் வச்சு நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம லைனருக்கு போயிடலாம். ஸோ லைனருக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்னோட அப்பர் லேஷில் வந்து நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். சாம்க்கு பார்த்தீங்கன்னா லேஷஸ் வந்து நல்லா திக்காக இருந்தது. ஸோ நீங்கள் லேஷில் இந்த மாதிரி வந்து காஜல் அப்ளை பண்ணும்போது உங்கள் லேஷ் வந்து ஆட்டோமேட்டிக்காக திக்காக தெரியும். ஸோ இப்போ வந்து விங் லைனர் பண்ணிக்கலாம். ரொம்ப சட்டிலான விங் லைனர் வந்து பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து ஸ்டேக் ஒர்க்கு லிக்விட் பென் லைனர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த அளவுக்கு வந்து நீங்கள் லைனர் அப்ளை பண்ணால் போதும். இதுக்கு மேலே ட்ராமாட்டிக்காக வரையாதீங்க. ஸோ ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ரொம்ப ட்ராமாட்டிக்காக இருக்க மாதிரி இருக்கும் ஐ லுக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து மஸ்கரா அப்ளை பண்ண போகிறேன். ஏன்னா செவனுக்கு வந்து லேஷ் ரொம்ப நல்லா திக்காக அழகாக இருந்தது. ஸோ அதனால் வந்து மேபிள் லாஸ்ட் செக்ஷன் மஸ்கரா வந்து நான் அப்ளை பண்ணிக்கிறேன். லோ லேஷ் லைனில் வந்து மஸ்கரா அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ லோவர் லேஷில் ரொம்ப லைட்டாக வந்து காஜல் அப்ளை பண்ணுங்க. ஏன்னா சாம்க்கு வந்து ரொம்ப டார்க்காலாம் காஜல் இல்லை, ரொம்ப ரொம்ப லைட்டாக சட்டிலாக இருந்தது. ஸோ அதனால் ரொம்ப லைட்டாக இருந்த காஜல் அப்ளை பண்ணிக்கிறேன்.
சாம்க்கு லேஷஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருந்தது. ஸோ நான் வந்து ஃபால்ஸஸ் அப்ளை பண்ண போகிறேன். நீங்கள் ஃபால்ஸஸ் இல்லைன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து 2-3 கோட்டிங் மஸ்காராவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபால்ஸ் அப்ளை பண்ணிட்டு உங்களை வந்து பார்க்குறேன். இப்போ 2 சைடு ஃபால்ஸ் லாஷ் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா கான்டர். ஸோ சாம்க்கு வந்து ரொம்ப நிறைய அப்படியே ரொம்ப அந்த சிசில்டான ஃபேஸ் கிடையாது. சாம்க்கு ரொம்ப ரவுண்டான ஃபேஸ், ரொம்ப சட்டிலான கான்டர் தான் இருந்து. ஸோ நம்மளும் இன்னைக்கு அதான் பண்ண போகிறோம். ஸோ கான்டருக்கு வந்து என்னோட ஃபேவரட் ப்ரான்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். பலாடியோ மேட் ப்ரான்சர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஒரு ஃப்ளஃபி ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஸோ கான்டாக்ட் பண்ணுறதுக்கு மேலே வந்து லைட்டாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபேஸ் நல்லா இது வார்மாக காட்டும். ரொம்ப ஃப்ளாட்டாக இல்லாமல் ஃபேஸ்க்கு கொஞ்சம் டைமென்ஷன்ஸ் கொடுக்கும். நான் நோஸையும் வந்து கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே பலாடியோ மேட் ப்ரான்சர் தான் எடுத்துக்க போகிறேன். ஒரு குட்டி ஆங்கிள் ப்ரஷ் எடுத்துக்கிறேன். நல்லா ஐப்ரோஸ் வரைக்கும் எடுத்துட்டு போய்க்கோங்க. ஸோ அப்போதான் பார்க்க நேச்சுரலாக இருக்கும். ஸோ என் ஃபோர்ஹெட்லாம் வந்து நான் வந்து ப்ரான்ஸ் பண்ணல. ஏன்னா ஃபோர்ஹெட் ஆல்ரெடி வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும். ப்ரான்ஸ் பண்ணால் இன்னும் சின்னதாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஜஸ்ட் நான் இந்த இடத்துல மட்டும் நல்லா பண்ணிக்கிறேன். இங்கே ஜாலின் கிட்டையும் வந்து பண்ணிக்கிறேன். லைட்டாக ஜாலின் லைட்டாக இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்க மாதிரி இருக்கும். ரெவல்யூஷன் பேலட் நியூட்ரல்ஸ் 2 பேலட்லேருந்து லாஸ்ட் இந்த கலர் ப்ளஷ். இது வந்து ஒரு ரோஸி ரெட்டிஷ் ஷேட். ஸோ சாம் வந்து நல்லா கொஞ்சம் ஃபேரான ஷேட். ஸோ அவங்களுக்கு வந்து நல்லா பிங்க் ப்ளஷ் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து பிங்க் ப்ளஷ் வந்து செட் ஆகாது. ஸோ அதனால வந்து நான் இந்த மாதிரி ரோஸி கோரலி ஷேட் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ அதை வந்து நான் வந்து எப்போவுமே என்ன பண்ணேன், ப்ளஷ் வந்து இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணுவேன். பட் இன்னைக்கு வந்து நான் வந்து என்னோட ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இந்த இடத்துல தான் வந்து சாம்க்கு அந்த பிங்க் அந்த ஷேட் இருந்தது. ஸோ அதனால ஸ்மைல் பண்ணிக்கோங்க. தெரியுதா உங்களுக்கு? ஸோ எக்ஸஸை வந்து நல்லா டஸ்ட் ஆஃப் பண்ணிட்டு ஸோ இந்த சைடும் வந்து நல்லா ஸ்மைல் பண்ணிட்டு நான் ப்ளஷ் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ எப்போவுமே நான் ஸ்மைல் பண்ணி ப்ளஷ் அப்ளை பண்ண மாட்டேன். பட் நீங்கள் இது மாதிரி அந்த ஆப்பிள் ஆஃப் த சீக்ஸ் அந்த க்ளோ வேணும், அந்த ப்ளஷ் வேணுன்றப்போ நீங்கள் இப்படி தான் அப்ளை பண்ணணும். ஸோ ஜஸ்ட் நல்லா ஹேர் லைன் வரைக்கும் எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அந்த ஃப்ளஷி சீக்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம போகலாம். லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பீச்சி பிங்க் லிப்ஸ்டிக் தான் இருந்தது. ஸோ பீச்சி பிங்க் வந்து நமக்கு அவ்வளோ செட் ஆகுமான்னு தெரியாது நம்ம ஸ்கின் டோனுக்கு. ஸோ அதனால கிட்டத்தட்ட ஒரு பீச் ஆரஞ்ச் டோன் இருக்க லிப்ஸ்டிக் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்து பெல்லா ஊஸ்ட் அல்டிமேட் லிப்ஸ்டிக் இன் ஷேட் டார்க் ஃபால் வந்து நான் எடுத்துக்கிறேன். இது ரொம்ப ஒரு பீச்சி ஆரஞ்சிஷ் லிப்ஸ்டிக், ரொம்ப அழகாக இருக்கும். நம்ம ஸ்கின்னை ரொம்ப நல்லா காம்ப்ளிமெண்ட் பண்ணும். மிஸ்க்லா லிப் லைனர் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து காஃபி ப்ரௌன். வந்து அவுட்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ அவுட்லைன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எந்த ப்ரௌன் லிப்பர் தான் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் கண்டிப்பாக எப்பவுமே நீங்கள் நியூ லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணும்போது ஒரு ப்ரௌன் லிப்ல அப்ளை பண்ணணும். ஸோ என்னோட இன்னர் கார்னர்ஸையும் நான் ஷேட் பண்ணிக்கிறேன் இது மாதிரி. இது லைட்டா வந்து கொஞ்சம் வந்து டார்க்கா இருக்க மாதிரி இருக்கு. ஸோ இது கொஞ்சம் டோன் பண்றதுக்கு என்ன பண்றேன்னா வெட் அண்ட் வெல் லிப்ஸ்டிக் இன் ஷேட் கிவ் மீ மோர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லிப் ஷேட் வந்து ரொம்ப கரெக்டாக இருக்குது. ரொம்ப டார்க்காகவும் இல்லை, ரொம்ப பீச் அந்த கரெக்டான ஷேட் வந்து நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்டெப் ஒன்று இருக்குது, அந்த ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த க்ளோயி அந்த ஷைனி ஸ்கின் வந்து கிடைக்கும். ஸோ அதுக்கு வந்து நான் வெட் அண்ட் வெல் ஹைலைட்டர் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது ஒரு ஷாம்பினி ஹைலைட்டர். கிட்டத்தட்ட வந்து சாம் யூஸ் பண்ண ஹைலைட்டர் மாதிரியே ரொம்ப ஷாம்பினி ஷேடில் தான் வந்து சாமோட ஸ்கின் வந்து ஹைலைட்டாக இருந்தது. ஸோ என்னோட ஃபேன் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு பாத்தீங்களா, என் ஃபோர்ஹெட்டையும் லைட்டா வந்து நான் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லைட்டா நோஸ் டிப், cupid bow and chin.
ஸோ ஃபைனலாக மேக்கப் லுக் முடிஞ்சது. லாஸ்ட்டாக ஒரே ஒரு ஸ்டெப் இருக்குது. ஸோ அந்த எல்லா மேக்கப்பையும் வந்து நம்ம வந்து சீம்லெஸ்ஸாக ரொம்ப க்ளோயாக காட்டுறதுக்கு வந்து நான் வந்து செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். என்னோட லாரியல் இன்ஃபாலிபிள் ப்ரோ மேட் செட்டிங் ஸ்ப்ரே யூஸ் பண்ண போகிறேன். கண்ணை முடிக்கோங்க, நல்லா டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி. இது நம்ம பவுடர் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி மேக்கப் எல்லாத்தையும் மெல்ட் பண்ணி ரொம்ப ஃப்ளாலஸாக ரொம்ப நேச்சுரலாக காட்டும். ஸோ இது லைட்டாக காயிட்டும். கொஞ்சம் ஜுவல்லரி பார்த்தீங்கன்னா சாம் வந்து ஆக்சிடைஸ் நெக்லஸும் ஒரு குட்டி கம்மலும் போட்டிருந்தாங்க. ஸோ அதுதான் நம்மளும் பண்ண போகிறோம். ஸோ யா, இந்த நெக்லஸ் தான் நான் வந்து போட போகிறேன் இன்னைக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா do like, comment, share and subscribe to my channel Stylish Amruchi. Stay tuned guys. Bye bye.